ஹலோ மக்களே 323 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ஜோரோ சாஞ்சி ஜெட்டு மாதிரி ஓடி வரானுங்க. டேய் லூஃபி, உங்களோட தாத்தா திரும்பி வந்துட்டார்டா. அவர் நம்மளை பிடிக்க தான் வருவார்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சீக்கிரம் இங்க இருந்து வண்டியை கிளப்புறான்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்றான் லூஃபி. அதுக்கப்புறம் அவனோட ட்ரௌசர் தூக்கி வீசுறான். இந்த பொடிடா ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறடா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஃப்ராங்கி சொல்றான், சரிடா உங்க கப்பலுக்கு ஒரு ஷிப் ரிஸ்ட்மெண்ட் வந்துட்டான்டா. அது மேக்னிஃபிஷியன்டான ஷிப்பை மேக்னிஃபிஷியன்டான ஆளு தான்டா சரி பண்ணணும். அதுக்கு நான் தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கி. அவங்கள ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இதுல உசப்பு ஒரு வண்டியில ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி கார்ப்பை தான் காட்டுறாங்க. வைஸ் அட்மிரல் கார்ப், நாங்க முகிற குரூப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அவனு சவுத் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்காங்க. செட் சேல் பண்ணலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்ப நான் இங்க இருந்து எவனு போகலடா, அவனை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு கிராண்ட்பா கார்ப் வர கத்துறாரு. கோபின்னு பேசுறான் வைஸ் அட்மிரல் கார்ப். இப்பதான் அவங்கள பார்த்துட்டு நம்ம கை கொடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ளேயுமா அவங்கள கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே இதை செங்கு கூட்ட சொல்லு, ஏன்ட்ட சொல்லாத, இவன் ஏன்ட்ட அந்த வேலையை கொடுத்துருக்கான்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் அவுக்கிஜி பின்னாடியெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. போறது மட்டும் பெரிய பெரிய தலை. அவன் தாண்டா நீ இங்க வர வச்சான்டா, அவன் தாண்டா நீ வேலை எவனான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கார்ப்பு. கிராண்ட்பா, உங்களோட கிராண்ட்சன் வந்து நீங்க கொஞ்சம் எஸ்கியூஸ் குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவுக்கிஜி கட்டிக்கிட்டு இருக்கான். டே பொடியா, நீ எல்லாம் எதுவும் பேசாடா, என்ன பத்தி உனக்கு என்னடா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் கார்ப்பு கத்துறாரு. இவர் வைஸ் அட்மிரல் தான், ஆனா இவரோட ஸ்டூடெண்ட் தான் அவுக்கிஜி. அட்மிரல், நீங்க எதுவும் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நேவி ஆபீசர் கட்டுக்கிட்டு இருக்கான். டே நான்லாம் எதுவும் பண்ண போறதில்ல, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க அதுக்கப்புறம் லூஃபி தான் கட்டுறாங்க, செட் சேல் பண்ணுங்கடா, இங்க இருந்து நம்ம கிளம்புவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ப்ரோ, உங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க, பிராங்கி ஃபேமிலி எல்லாருமே எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஜாம்பாயெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அப்படியே கப்பலையும் கிளப்பி கொண்டு போறாங்க. லூஃபின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்கான் சோப்பர். நாமியும் கேட்கறா, உன்னை பிராங்கி கேட்கறான், முகிவரா இந்த கப்பல்ல இன்னொருத்தன் ஏறணுமே, ஏறலையான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். டே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சுடா, இனிமேல் வெயிட் பண்றதுக்கு ஒன்னும் இல்லடா, கல்லில கம்பெனில நம்ம பார்த்து கிளம்பிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே எம்டியா தான் இருக்குன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லூஃபிட்ட சொல்லி இருந்திருப்பான். நம்ம கூட தான் அவன் திரும்பி ஜாயின் பண்ண நினைக்கிறான். அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த ரூம்ல வச்சு அவன் சொல்லி இருந்திருப்பான். இங்க வரதை கண்டு ஏகப்பட்ட ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்ட்ட எப்படி கெஞ்சி கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான் ஒரு பக்கம் சாஞ்சி. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனா வரட்டும், இதுதான்டா எனக்கு வேணும், நான் போய் அவனை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன், உசப் நம்ம கூட வரப்போறான்னு சொல்லி லூஃபி வேகமா போறான். டேய் நில்லுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஜோரோ கத்துறான். டேய் நீ அவனை பார்க்கணும் ஆசைப்படுறது எனக்கு தெரியும், ஆனா இப்போ நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்றான் ஜோரோ. ஏன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவன் இங்க இருந்து போவே, அவனோட ஆட்டிடியூட் நீ பாத்தியா பாக்கலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வர நீ இங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே அங்கிருந்து நாமியும் சோப்பரும் கத்துறாங்க. டேய் நீ யாரடா இதெல்லாம் டிசைட் பண்ணு சொல்லிட்டு நாமி வாரா, வாயை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. சொன்னோடனே நாமி செதறிட்டா. இங்க வந்து உசப்புக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இங்க ஒன்னும் ஆர்குமெண்ட் பண்ற இடமே இது கிடையாதுன்னு சொல்றான் ஜோரோ. டேய் நீனும் அவனும் ஒரு டியூயல் போட்டீங்க, ஆர்குமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எண்டுக்கு வந்துருச்சு, அது புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை அப்படி பழச யோசிச்சு பாக்குறான். டேய் நீ தானடா அந்த கப்பலுக்கு கேப்டன், இனிமேல் இது உனக்கு தான் சொந்தம், ஆனா நம்ம டியூயல் போட்டு பாக்குறோம், இதுல யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த கப்பல்னு சொல்லிட்டு பேர்ந்திருப்பான். அவனா தானே அந்த குரூ விட்டு போனான், நம்ம ஒன்னு அனுப்பலன்னு சொல்றான் ஜோரோ. அதுக்கப்புறம் ஜோரோ திரும்பிட்டு சொல்றான், டேய் இவன் நம்ம கேப்டன், இவன் முட்டாளா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா இவன் சொல்ற பேச்ச மட்டும் தான் நம்ம கேட்கணும், இவன் என்ன முடிவு எடுக்கணும் அதான்டா கடைசி முடிவா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு வந்து நம்ம கேப்டனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கமோ அன்னைக்கே நம்ம குரூல இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. லூஃபி மூஞ்சி பிடிச்சிருக்கான். டே நீ நிறைய டைம் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுக்கிட்டு இருக்க, ஆனா எல்லா டைமும் அப்படிலாம் விடக்கூடாடா, உன்னோட வீக்னஸ் இதெல்லாம் காட்டக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்து அந்த குரூல விட்டு போறது அடுத்து நானா தாண்டா இருப்பேன்னு சொல்றான். உன்ன இப்ப என்னதான் பண்ண சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் திரும்பி இந்த குரூல சேர்னா சேர்ந்துக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவங்க எதுவும் பண்ணாதபடிலாம் வந்து எதுவும் சேரலாம் முடியாது, ஏன்னா அந்த இடத்த விட்டு போனதே அவன் தப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்ன நாமி சொல்ற ஜோரோ, அவன் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவன் வந்து சில நேரத்துக்கு இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாமி சடனா சோடத்துக்கிட்டு வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னது தான், நான் அந்த குரூவை விட்டு போனா சொல்லுங்க, நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாஞ்சி சொல்றான், நாமி இப்ப என்னதான் சொன்னாட்டினாலும் இப்ப அவன் சொல்றதுதான் கரெக்ட், அதுபடிதான் நம்ம போகணும்னு சொல்றான் சாஞ்சி. அவன் நம்மளையே நம்பல, நம்ம கேப்டன் சொன்னதே அவன் ஏத்துக்கல, அப்படி இவனை மாதிரி ஒரு ஆளை எப்படி நம்ம திரும்பி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவனை வந்து குரூல சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம சின்ன பைரட் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்றான் ஜோரோ. உன்னை லூஃபி அப்படி பழச எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மேரி கப்பலை நீ என்னனாலும் பண்ணிக்கோடா, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பான் லூஃபி. டே நீ சொன்னது கரெக்ட் தான், ஆல்ரெடி நம்ம செப்பரேட் வே நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு இந்த கப்பலை ரெடி பண்றதுக்கு, அவன் வரது வர நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லூஃபி இப்ப சொல்லி இருந்திருப்பான். உடனே இப்ப சடனா லூஃபி இப்ப காட்டுறாங்க. டே அவனுக்கு இவ்வளவு டைம் வெயிட் பண்ண, அவன் வரவே இல்லை, அப்ப இதான் அவனோட ஆன்சரா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டே அவன் வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான், இந்த கடல் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் சொல்றான் லூஃபி. ஆனா அவன் மூஞ்சிலிருந்து அப்படியே வேத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டு
ஆனா ஜோரோ பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். ஜோரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. லூஃபி அவன் மனசார எதுவுமே சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தா உசப்ப தான் காட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, அவங்கள தேடி நான் போறேன்னு சொல்லிட்டு உசப் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன்டா, எதையாச்சும் போட்டு நான் குரூக்குள்ள ஏறிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வைஸ் கேப்டன் ஆயிருவேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் உசப். நான் தாண்டா இங்க சந்தோஷமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். வாட்டர் செவன் சி யூ பாயின்னு சொல்லிட்டு வேகமா வரான். ஆனா கப்பலை இவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் லூஃபி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்க நாமியை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி எதுவுமே பேச மாட்டேங்க, அமைதியாவே இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்பதை கேனன் வச்சு அட்டாக் பண்றாங்க. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய் உங்க தாத்தா தாண்டா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கார்ப்பு வேற லெவலா வராரு. டேய் லூஃபி நான் சொல்றது கேட்கன்னு சொல்லிட்டு தாத்தா பேச ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல இப்போதைக்கு நீ பிடிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா அதை நான் தான் சொன்னேன், ஆனா இப்போ அதை நானே மாத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கடலுக்குள்ள வச்சு அமுக்க போறேன்னு சொல்றான். டேய் உங்க எல்லாரும் கூட சேர்த்து நான் ஒருத்தன் சண்டை போட சொல்றாரு அவரு. டேய் அந்த கேனன் பாலை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்னடா கேனன் பாலை வச்சு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். அது ஏதோ சுமால் பால் மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. மிட்டியோர் ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீசு வீசுறாரு. அடிச்ச அடியில கப்பலே நகர ஆரம்பிச்சிட்டு. கார்ப்பு சாதாரண ஆளே கிடையாது, ரோஜர் கூடயே சண்டை போட்டவர் அவரு. என்னடா கேனன் பாலை கையால் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கிறான். இவர் சாதாரண ஆள் கிடையாது போலுன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுக்கு. டே என்னோட பவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கிடைக்கிட்டு ஒரு பக்கம். டே நம்ம இந்த இடத்த விட்டு போகலன்னா நம்மளோட கப்பல் வந்து இப்ப துண்டு துண்டு ஆயிருண்டா அப்படின்னு சொல்லி நாமி கத்துறா. டே 1000 கேனல் பலம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா கேனல் பலம் ஏகப்பட்ட இடத்த கொண்டு வரானுங்க. சரி இப்ப நம்ம பறக்க வேண்டியதான் நேரம் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் பிராங்கி திரும்பி இங்க தான் காட்டுறானுங்க. கேனன் பாலை வச்சுட்டு தரதரம் எடுத்துட்டு வராங்க. அவரோ கோட்டை கழட்டிட்டு வேற லெவலில் நின்றுட்டு இருக்காரு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் தயாராக சொல்றாங்க. ஃபுல் ஸ்பீடை வச்சு அழுத்துங்கன்னு சொல்றான் லூஃபி. என்னடா இவன் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த முட்டாள் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டானு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க சோப்பர் குதிச்சிட்டு வரான். டேய் உசப் இங்க வந்துட்டான்டா, எனக்கு அந்த ஸ்மெல் தெரியுது சொல்லிட்டு சோப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா இங்கதான் எங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உசப்ப தான் கட்டுறாங்க. உசப்பு ஓடி வேகமா வரான். டேய் நகலங்கடான்னு சொல்லிட்டு டேய் லாங் நியூஸ் என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கப்பலோ மூவ் ஆகிட்டு இருக்கு. வெடிகுண்டை வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. டேய் என்னடா நீ போலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க தான் இருக்கேன், அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு உசப் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு நான் இவன் கூட இவ்வளவு நாள் ஒன்னா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சோகி கிங்கு அடிடா பிளாக்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அப்போ உசப்போ நொறுக்கி எரிஞ்சிருப்பான். அந்த மொத்த எண்ணி ஸ்லாபிலும் இவங்க கூட தான் இருந்தேன், இவங்க என்னடா என்னைய மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே யோசிச்சு பாக்குறான். ஜோரோ கூட இருந்தது, சாஞ்சி கூட இருந்தது, ரோபின் கூட இருந்தது, எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். என்னைய மறந்துட்டாங்களா, அந்த சோகி கிங்க மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுலயோ தாத்தா கேனனை வச்சு அடிச்சு நொறுக்காரு. உசப் ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க இப்படி போக கூடாது, நான் போவேன்னு சொல்லிட்டு காய்ஸ் நான் இந்த வந்துட்டேன், நான் வந்துட்டோம்னா நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு வரான். டேய் நான் சொன்னது கேட்கலையா, நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க தாத்தாவோ கேனன் பால அடிச்சு வீசுறாரு. எல்லாத்தையும் ஜோரோ வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இங்க லூஃபி கம் பலூனை போட்டு விடுதான். பிராங்கி பாலம்டே உடச்செறிதான். தாத்தா ஒரு ஆள் நின்று நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. லூஃபி இங்க வந்து உசப் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரா கத்துறான். அதெல்லாம் நம்மளுக்கு கண்டுக்கிடவே இல்ல. என்னன்னு பார்த்தா தாத்தாவோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. டேய் இந்த கேனன் பால்ல என்னைய ஒண்ணும் பண்ணாது, நான் அவங்க கூட சேர வரேன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டே வாரான். நான் சேர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி காய்ஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு ஓடி வரான். நான் உங்க கூட எல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஆனா இப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரான். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்னை விட்டு போவாதேன்னு சொல்லிட்டு உசப் கத்திட்டு வரான். ஏதாச்சும் பதில சொல்லுங்கன்னு சொல்றான். எதுவுமே பேசவே மாட்டேங்க. என்னடா இதோட முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா கப்பல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா தாத்தாவோ அடிச்சு நொறுக்கிறாரு. உள்ள எல்லா பாலையும் வந்து அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டே நிக்கிறானுங்க. டேய் உசப் ஓண்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் சோப்பர். எனக்கு காதே கேட்கலன்னு சொல்றான். பார்த்தா அவன் மன்னிப்பே கேட்கல. ஏன்டா போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். உசப் ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். ஏன்டா அப்படி பண்றீங்க, என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போறீங்களா, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்போ உசப் தான் வந்து யார் பேச்சையும் கேட்காம லூஃபிட்ட சண்டை போட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் ஒன்னொன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க தகுதியே இல்லடா, அதனால இந்த குரூல நான் இருக்க போறதில்ல, நான் யூஸ்லெஸ் சொல்லிட்டு அவனா தான் போயிருந்திருப்பான். இந்த குரூல வீக்கான ஆள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா நான் இருக்கேன், நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு உசப் அங்கிருந்து போயிருந்திருப்பான். ஆனா அவனுக்கு தான் வந்து வீக்கு எதுவுமே பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு ஒன்னா சேர்த்திருந்திருப்பானுங்க. ஆனா அவன் தேவையில்லாம பேசியிருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு இப்ப அழுதுகிட்டு இருக்கான். இனிமேல் அவங்க கூட இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருந்திருப்பான். நான் தான் அந்த கேங்க விட்டு வெளியே போனேன், இது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு உசப்புக்கு இப்பதான் புரிய வருது. கேனனை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னைய மன்னிச்சிரு, நான் செஞ்ச தப்ப நான் ஏத்துக்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். இதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை ஜோரோவும் உசப்புன்னு சொல்றான். நான் பண்ணது தப்பு தான்டா, அந்த கேங்க விட்டு போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, திரும்பி இந்த குரூல என்னை சேர்த்துக்கிட முடியுமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்களோ பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அவங்க கூட இருக்கணும் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறான். நான் திரும்பி
திரும்பி வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டான் லூஃபி. கம் கம்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். உசப் பக்கத்துல போய் கை நின்னுக்கிட்டு இருக்கு. லூஃபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என் கையை பிடிடான்னு சொல்லிட்டு லூஃபியும் அழ ஆரம்பிச்சிட்டான். உசப் அழுகுறானுங்க. கையை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான். சாஞ்சி நாமி சோப்பர் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீங்க முட்டாள்டான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இழுத்து போடுறான். அவர் சந்தோஷமா சிரிக்கிறானுங்க ஒரு பக்கம். ஒரு வழியா எங்கால வந்துட்டான்டா, நாங்க யாருன்னு காட்டப்புறம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனுங்க மறந்துடுங்க. See you, bye.